முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு கொடுத்த ஒரு நிஅமத்து தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அன்றாடம் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களில் நம்மளை அல்லாஹ் சங்கமிக்க வைக்கிறான். இது ஒரு பெரிய நிஅமத். நாம் அறியாமல் பாவம் செய்வோம். திடீரென்று அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு சில மஜ்லிஸுகள் மூலமாக ஏற்படுத்தப்படும். அந்த வகையில் இந்த ஊரில் இன்றைக்கு நீங்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இது மிகவும் கண்ணியமான ஒரு மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸுக்குரிய கண்ணியத்தை நீங்கள் பேணுகிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் உங்களோடு மிக அன்பாக நடந்து கொள்வார். இந்த கண்ணியமான மஜ்லிஸிலே அவருடைய கண்ணியத்தை நீங்கள் குறைக்கும் விதமாக நடந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும். அன்பிக்கினியவர்களே, இந்த நேரத்தில் ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மறுமை விசாரணையும் மனிதர்களும். இந்த தலைப்பு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பல தடவைகள் கேட்டிருப்பீர்கள். சில பேர் 100க்கு மேற்பட்ட தடவைகள் இந்த தலைப்பினூடாக உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி கேட்டாலும் 1000 வாட்டி கேட்டாலும் ஒவ்வொரு வாரமாக இந்த தலைப்பினூடாக நீங்கள் கேட்கணும். பேசுற நானும் கேட்கணும், கேட்கிற நீங்களும் கேட்கணும். ஏனென்றால் பெருமானார் தன்னுடைய வாழ்நாளில் இந்த உரையை எத்தனை வாட்டி நடத்தினாங்கன்னு தெரியல. பெருமானார் அதே சொல்லுவார்கள். முகம் செவக்கும், குரல் உயரும். மறுமை நாள் என்று சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் அது தெரியும். அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவர், இந்த மறுமை நாள் சம்பந்தமாக மிகவும் புரிந்தவர். அதை சொல்லுகிற நேரம் அந்த பயங்கரம் பெருமானுடைய முகத்தில் தெரியும். பெருமானார் நாவசித்து பேசிய வார்த்தைகளில் பொய் இல்லை. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்ல தெரியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை அஞ்சு கொள்ளுங்களா முகம் செவந்துரும். மிம்பருக்கு ஏறி பெருமானார் பேசுற நேரம் அமைதியா பேசுவாங்க. பெருமானார் எப்படி பேசுவாங்கன்னு நான் சொல்லி நீங்க புரிய வேண்டிய தேவையில்லை. அவங்க பண்பு, அவங்க அடக்கம் அத்தனையும் புரிந்தவர். பெருமானார் எப்படி உரை நிகழ்த்துவார் என்பதை நாங்கள் புரிவோம். ஆனா மறுமை நாளை பற்றி பேசுகிற நேரம் முகமெல்லாம் செவந்துரும், குரலெல்லாம் உயர்ந்துரும். ஒரு படத்தளபதி ஒரு படைக்கு எப்படி எச்சரிப்பாரோ அப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க. படைக்கு எச்சரிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பேசுவாங்களாம். அன்புக்கினியவர்களே, இந்த தலைப்பு இதுக்கு பிறகு சாதாரண இப்படி ஒரு தலைப்பு தந்தாங்கன்னு வைங்க, அடுத்த வாரம் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த ஆண்டு எங்களுக்கு என்ன நடக்கும், அதை நான் சொல்ல போறேன்னு ஒரு தலைப்பு தந்தாங்கன்னு வைங்க, நம்ம கேட்போம். ஏப்பா, அடுத்த ஆண்டு நம்ம வீடு கட்டிடுவோமா, வாங்கணும் வாங்கிடுவோமா, எங்க ஊர்ல என்ன நடக்கும்னு கேட்போம். ரசூலுல்லாஹ் சொல்ல போறது நம்முடைய உறவுகள் மௌத்தாயிட்டாங்களே அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து நாம எல்லாம் மரணித்ததுக்கு பிறகு உயிர்ப்பிக்கப்படுகிற நேரம் என்னவாகும், இது ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நடக்க போறது. அந்த நேரம் எழுப்பப்படுகிற நேரம் நம்முடைய நிலைமை என்ன? தைரியமாக இந்த மண்ணில் தப்பும் தவறும் செய்தால் நம்ம முடிவு என்னன்ற கதையை தான் நீங்க கேட்க போறீங்க. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே ஈமான் இருக்காது. பேசுற எனக்கு, கேட்கிற உங்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் ஈமானில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கூடி குறைஞ்சிருக்கலாம். அதனால் முதல் கட்டமாக அந்த நம்பிக்கை உறுதியாக நின்று நான் சொல்லக்கூடிய சில செய்திகளை நீங்கள் கேட்கிற நேரம் நானும் நீங்களும் அந்த இடத்தில் நின்றால் எப்படி என்ற கற்பனையோடு இதை கேட்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மீது ஆணையாக எங்களுடைய முன்னோர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். நாம் அல்லாஹ் மீது ஆணையாக மரணிக்க போகிறோம். அதே சபையில் அவர்களை சந்திக்க போகிறோம். நாம் எழுப்ப போகிறோம், எழுப்பாட்டப்பட போகிறோம். இந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஊர்ல நாம வாழ்றோம். அந்த வகையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி பேசினார்கள். இதை நாம நம்புவோம்.
பள்ளிவாசல்ல நீங்க நம்புவீங்க. ஆனால் ஒரு மாற்று மத அன்பர் கேட்டா மறுமை எப்படி நம்புறது? எவிடன்ஸ் தாங்கப்பா. எப்படி நம்புறது? நீங்க கண்டீங்களா? உங்க ஊர்ல யாராவது கண்டாங்களா? கண்டவரை காட்டுங்க, அப்ப நம்பிட்டு போறோம். காணாத மறுமை எப்படி நம்புறதுன்னு கேட்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதுக்கும் பதில் வச்சிருக்கிறான். பெருமானார் மறுமையை நம்பணும் என்பதுக்கு அதை பேசல. ஆனால் ஹதீஸை படிக்கிற நேரம் ஆச்சரியமான சில செய்திகள் உறுதியாகவே மறுமை நடக்கக்கூடியது என்ற நம்பிக்கை நமக்கு தரப்போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்களோட ஒரு யுத்தம் நடக்குது ரசூலோட காலத்துல. அப்ப கிறிஸ்தவர்கள் அங்க வர்றாங்க, ஷாம்ல இருந்து வர்றாங்க, சிரியா பிரதேசத்திலிருந்து வர்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் யுத்தம், கிறிஸ்தவர்களோட நடக்கிற முதல் யுத்தம். முஸ்லிம்கள் 3000 பேர் போறாங்க. குஃபார்கள் லட்சமா வர்றதா தான் வருவது. அவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னா 3000 பேர் 1,00,000 பேர். இந்த ஃபைட்ல யாரு வின் பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க பாப்போம். 3000 1,00,000 சண்டை பிடிச்சா யாரு வின் பண்ணுவான்? அவ்வளவு ஆயுதங்களோட அவங்க வர்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்துக்கு போகல. இந்த யுத்தத்துக்கு போற நேரம் தளபதிகளை நியமிச்சு அனுப்புறாங்க. நீங்க போங்கப்பா, நீங்க போங்க. அந்த தளபதிகளை யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபேமஸான ஆட்கள் இல்ல. ஃபேமஸ் தான் அபூபக்கர் தளபதி இல்ல, உமர் பின் கத்தாப் தளபதி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமா பேசுறாங்க. ஒரு ரொம்ப தூரம் போகணும், 1000 கிலோமீட்டருக்கு அங்காலதான் யுத்தம். இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா கொழும்புக்கு போறதுக்கு 1000 கிலோமீட்டர் இல்ல, 300 தான் வரும். 300 சொச்சம் 300க்குள்ளதான் வர போகுது. அந்த அளவுக்கு தான் கிலோமீட்டர். ரொம்ப தூரத்துல நடக்கிற ஒரு யுத்தம். ரசூல் ஆள் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு சொல்றாங்க, கொடிய புடிங்க ஜாஃபர் பின் அபி தாலிப், நீங்க கொடிய புடிங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஷஹீதாக்கப்பட்டா அடுத்த ஒரு ஆளை தேடுவீங்களா? ஸைத் பின் ஹாரிஸை நீங்க புடிங்கன்றாங்க. ஸைத் நீங்க மௌத்தாயிட்டீங்களா? அப்துல்லா பின் ரவாஹ நீங்க புடிங்கன்றாங்க. கதையை கொஞ்சம் கேளுங்க. இது பேசுறது ரசூலுல்லாஹ். அந்த மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பெருமானாரை எப்படி நம்பியிருக்கிறாங்கன்னா, எங்களை உங்களை மாதிரி நம்பல, வீடை கொடுத்து நம்பியிருக்கிறாங்க, சொத்தை செலவழிச்சு நம்பியிருக்கிறாங்க, பெருமானார் சொன்னதுக்காக சொத்தை கொடுத்திருக்கிறாங்க, வீடை கொடுத்திருக்கிறாங்க, உறவையே பிரிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வருவதற்கு என்ன காரணம் நீங்க புரியணுமா இல்லையா? நமக்கு மறுமை என்று சொல்ற நேரம் அந்த நம்பிக்கை வரணும் என்பதற்கு சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பேசுற மாதிரி இல்ல, நீங்க கதைக்கிற மாதிரி இல்லமா. ரசூலுல்லாஹ் கதைச்சிட்டாங்கடா, நீங்க ஷஹீதாக்கப்பட்டாண்டா ஷஹீதாக்கப்பட போறான்னு அர்த்தம். இப்ப அவங்க போயிட்டாங்க. இங்கதான் விஷயம் நடக்குது. இப்ப இங்க இருந்து கொழும்புல ஒரு யுத்தம் நடக்குது, அல்லது கொழும்புல நான் நிக்கிறேன், மன்னார்ல ஒரு யுத்தம் நடக்குது. இது இன்றைக்கு பிரச்சனை இல்லை. போன்ல உள்ள கேமராவில் வீடியோ பண்ணி கொழும்புல உள்ளவனுக்கு பார்க்கலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த கேமராவும் இல்லை, எந்த வாட்ஸ்அப்பும் இல்லை, எந்த பேஸ்புக்கும் இல்லை, எந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இல்லை. ஆச்சரியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ் எனக்கு மூத்தாவை காட்டுகிறான் என்றாங்க. எவ்வளோ கிலோமீட்டருக்கு அங்கால நடக்கிற யுத்தத்தை பெருமானார் இங்க இருந்து பார்க்கிறதா சொல்றாங்க. எங்க மதீனால இருந்து எப்படி பார்ப்பாங்க? டிவி போட்டு பார்க்கறாங்களா? அங்க கேமராமேன் எல்லாம் எடுத்து யுத்தத்தை இது கேமரா லைவ் பண்றாங்களா? இல்ல. பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் மீதானையாக அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரிகிறது, மூத்தாவை நான் பார்க்கிறேன். அந்த எப்படி லைவ் பண்றாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? நீங்க கண்டிருப்பீங்க, கிரிக்கெட் மேட்ச் அடிப்பாங்க. கிரிக்கெட் அடிக்கிற நேரம் சில பேர் வானொலியில மேட்ச் கேட்பாங்க. டிவியில பார்த்த ஒரு ஆள் மைக்க பிடிச்சிட்டு ரேடியோல என்ன பண்ணுவாரு, அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அனௌன்ஸ் பண்ற நேரம் மக்கள் எல்லாம் கேட்பாங்க. அவர் டிவியை பார்த்துட்டு தான் பேசுவார். இது மாதிரி ரசூலுல்லாஹ் தன் கண்ட காட்சியை பார்த்துட்டு சொல்றாங்க, பெருமானார் நேரடியா பார்க்கறாங்க. மூத்தாக்கு போனா எப்படியோ அந்த ஊர்ல நடக்கிற யுத்தத்தை
அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பார்க்கிறேன். இப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் முன்னாடி போறார்கள், கொடியை ஏந்தி போறாங்க, கடுமையா யுத்தம் பண்றாங்க. அவர் இறந்து போறார், ஷஹீதாக்கப்படுறார். ஜாஃபர் கொலை செய்யப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார் என்றாங்க. இப்ப என்ன விஷயம்டா, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கடா, தப்பி தவறி ஒரு 600-1000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ளவங்க திரும்பி ஊருக்கு வர்ற நேரம் ஜாஃபர் ரலியல்லாஹு வந்துட்டாங்கன்னு வைங்க, என்ன யார சொல்ல ஊர் மக்கள் கேட்பாங்க, என்ன யார சொல்ல நீங்க என்ன அவர் வரமாட்டாருன்றீங்க, ஷஹீதாக்கப்பட்டாருன்றீங்க, திரும்பி வந்திருக்கிறான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப பெருமானார் இப்ப சொல்லுவது எதேண்டா, அல்லாஹ் சொல்லுவது அவங்க சொல்றாங்க, அவங்க நம்பினால சொல்றாங்க. அல்லாஹ் அறிவிக்க சொல்றான், அவர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு டவுட்டான்னு கேட்டா டவுட் இல்ல, கடுவளவும் டவுட் இல்ல. இது அப்படிதான் ஜாஃபர் வரமாட்டார். ஒரு காஃபிர் யகூதிகள் அங்க நிக்கிறார்கள், பெருமானாருடைய டங் ஸ்லிப்பாக காட்டி நிக்கிறாங்க. எப்ப நாக்கு ஸ்லிப் ஆகும், அவர் எப்ப போய் பிடிக்கிறது? குறைஷ் குஃபார்கள் நிக்கிறாங்க. இவர் பிழையா ஒன்று விட மாட்டாரா, ஏதாவது ஒரு தப்பா பேச மாட்டாரா, பிடிச்சி கையும் காலமா பிடிச்சி வச்சு அவங்க மக்களுக்கு காட்டுவோம், தோல் உரிச்சு காட்டுவோம் நிக்கிறார்கள். பெருமானார் அடுத்த ஜனாசாவை சொல்றார்கள். நான் பார்க்கிறேன், ஸைத் பின் ஹாரிஸா, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர். அபு தாலிப் அவங்கள நானா, சொந்த நானா, 40 வயசு. அப்ப அலி அபு தாலிப் அலி ரலியல்லாஹு நானா, அலி ரலியல்லாஹுக்கு 30, அப்ப அவருக்கு 40. கடுமையான பேச்சாளர் இந்த உம்மத்துல. அவர் மௌத்தா போயிட்டாரு. மதீனாவே அழ தொடங்கிட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப அவரை பற்றி சொல்வதற்குரிய நேரம் இல்ல, அந்த அளவுக்கு விருப்பமான ஒரு மனிதர். அவர் மௌத்தா போயிட்டாரா, அதுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளைன்னுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு வளர்த்து பிள்ளை, அதாவது வளர்ப்புமாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்படி இல்லை, ஆனா ரசூலுல்லாஹ் வளர்த்தார்கள். அந்த வளர்ப்பு பிள்ளை என்னது அங்க இல்ல. ஸைத் பின் ஹாரிஸா, அவர் என்ன நடக்குதுன்னா, அவரு கொடியை பிடிச்சு முன்னாடி போறாரு. என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஏப்பா அவர் மௌத்தா போன நீ போப்பாண்டாங்க. இவர் முன்னாடி போகிறார். ஊர்ல இருந்து கொண்டு லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. அங்க உள்ள ஆண்களுக்கும், அங்க ஜியாதுக்கு போகாதவர்களுக்கும், அங்க உள்ள பெண்களுக்கு இது நடக்குது. ஸைத் பின் ஹாரிஸா திரும்பி வரமாட்டார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். திரும்ப ஊருக்கு அவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவர் வரமாட்டாருன்ட்டாங்க. அவர் மௌத்து. இப்ப என்றைக்காவது ஒரு நாள் அவங்க யுத்தம் பண்ணிட்டு ஊர் திரும்ப தானே வேணும், கொழும்பு போனவங்க வரமாட்டாங்களா? வருவாங்க. அப்ப ஸைத் பின் ஹாரிஸா வந்தால், ரலியல்லாஹு அன்ஹு வந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பெருமானார் சொன்னதை போய் டவுட் ஆகுவாங்க. இவர் என்னப்பா இவரு சொன்னாரு, வரமாட்டேன்டாங்க, வந்துட்டாரு, இவர் சொல்றது டவுட்டா தான் இருக்குன்னுவாங்க. இவர் சொல்லுவதை எப்படி நம்புவான்னு கேட்பாங்க. மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், நான் பார்க்கிறேன். இது புகாரில வர்ற செய்தி. அவர் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு செய்தி விளங்குமா? சாதாரணமா யுத்தம் நடக்கிற டைம்ல டிவில நியூஸ் சொல்லுவாங்க, இன்றைக்கு இந்த இடத்தை பிடிச்சாச்சு, நாளைக்கு கிள்வச்சி, அப்புறம் முளத்தீவு, நந்தி கடாலன்னுவாங்க, ஒவ்வொரு நாள் அறிவிப்பாங்க. பெருமானார் ஈவென்ட் நடக்கிறத பார்த்து பார்த்து மக்களே நீங்க காணல, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறான், அதை பார்த்து நான் சொல்றேன் சொல்ல அறிவிக்கிறாங்களா? இப்பதான் ரொம்ப முக்கியமானது. யுத்த களத்துல பதட்டம். 3 பேர் தலைவரா சொல்லிட்டாங்க, 4வது ஆள் சொல்லல ரசூலுல்லாஹ். இவர் இன்னாரு, இவர் இன்னார் மூத்தானா, இன்னார் புடிங்கன்ட்டாங்க. 4வது ஆள் சொல்லல. அப்பதான் அங்க தளபதி இல்ல, ஒரு பெரிய போர் வீரர் நிக்கிறாரு, இஸ்லாத்துக்கு புதுசு, பழைய போர் வீரர். யாரு?
காலித் பின் வலீத் ரலியல்லாஹு பழைய ஃபைட்டர். அவர் காஃபிரா நிக்கிற நேரம் நிறைய யுத்தத்துல லீட் பண்ணினாரு. உஹது யுத்தத்துல கூட ரொம்ப பெரிய இது பண்ணி கடுமையா யுத்தம் பண்ணாரு. அப்பெல்லாம் அவர் காஃபிர். இப்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அவர் கல்வி எல்லாம் திறந்திருக்கிறான். இப்ப ஷாம்ல ஒரு மஷூரா நடக்குது. அங்க இருக்கிறவங்க மூத்தால நிக்கிறவங்க, ஏப்பா காலித் நீங்க கொடிய பிடிங்கன்றாங்க. அங்க கிரவுண்ட்ல அவர் சொல்லிட்டாரு, நானா ஏப்பா நான் வெக்கப்படுறாரு, நான் இஸ்லாத்துக்கு புதுசுப்பா, இஸ்லாத்துல பழைய ஆள் தான் லீட் பண்ணணும், நான் போராடுவேன், ஆனா நீங்க பிடிங்கன்றார். ஏழான்றாங்க. கடைசியில வற்புறுத்தி அவர் கையில கொடிய கொடுத்தாச்சு. பெருமானார் மதீனாவில் இருந்து அறிவிக்கிறாங்க, ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள் காலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிறான் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு கையில வெற்றியை கொடுத்து விட்டான் என்றாங்க. மதீனாவுக்கு தெரியுது அங்க வெற்றி ஆச்சு, எல்லாம் கதை முடிஞ்சிச்சு, யுத்தம் முடிஞ்சு போச்சு. திரும்பி வர காட்டி மதீனத்து மக்கள் காத்து நிற்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு கொழும்புல இந்த ஏறி மன்னார் வந்து நாளைக்கு மன்னார்ல இருந்து கொழும்பு போன மாதிரி வரலாண்டு? இன்றைக்கு மணித்தியாலத்துல வந்துடலாம். அந்த காலத்துல வேகமா ஓடுற குதிரையில வந்தாலும் நாட்கள் எடுக்கும். ஒரே நைட்ல வர இயலாது. ஒட்டகத்துல வந்தா எவ்வளவு கூட எடுக்குமோ குதிரையில வந்தா கொஞ்சம் கம்மியா எடுக்கும். அவ்வளவு நாள் எடுக்கும். அவங்க திரும்பி வர்றாங்க. வந்தால் காலித் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா போறாங்க. வர்ற டைம்லயே ஊர் மக்கள் பேசுறாங்க, மன்னார்ல நீங்க நிக்கிறீங்க, கொழும்புல நடக்கிறோண்ட வர்றவங்க வர்றாங்க, அவங்கள்ட்ட நீங்க சொல்றீங்க, ஏப்பா அவர் மௌத்து தானே, எங்களுக்கு தெரியும் இவர் மௌத்து தானே, இன்னார் மௌத்து தானேன்றீங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? யுத்தம் பண்ணிட்டு வர்றவங்க பாக்குறாங்க, என்னப்பா என்ன விஷயம்னா, இந்த இடத்துல இருந்து நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு டீச்சர் படிச்சு கொடுக்குற நேரத்தில் வகுப்புல மாணவ மாணவிகளை பார்ப்பாங்க. அவங்க ஒழுங்கா டெஸ்கில் அதை உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தான் இவர் படிச்சு கொடுக்க தோணும். இங்க வந்து நீங்க பேசுனீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க. ஏன்னா ரொம்ப சத்தம் கேட்குற நேரம் யாரா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி, அதனால உங்க பக்கத்துல அமைதியா வச்சுங்கண்டா. ஏன்னா பள்ளிவாசலை பத்தி ஆண்களுக்கு தெரியும். ஜும்மாவுடைய தினத்துல பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. பெண்கள் பொதுவாக அதுக்கு அதிகமாக வராததுனால பள்ளிவாசல் இப்படி பேசல. அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. வீடு மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கல, அதுக்கு ரொம்ப அமைதியாக பக்குவமாக பள்ளியில் இருக்கணும். அது உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லணும். வீடு இல்லை, இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ஆலயம். அதுக்குன்னு தனி மரியாதை இருக்குது. இதில் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இது பண்ண இயலாது. அதனால் என்ன, நான் பேசுறது என்றது அதே தலைப்பு இருந்தாலும் ஆளுக்கால் வித்தியாசப்படும். இவங்க ஒழுங்கா இருக்கிறாங்கன்னா அதுக்குரிய தோணியில வரும், ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னா அது வராது. அது எல்லாருக்கும் ஒன்றுதான். இதுக்கு முன்னாடி உரை நிகழ்ச்சி சொன்னாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. பொதுவாக யாரு மைக்க பிடிச்சாலும் நம்ம பேச்சு வந்து கண்ணை பத்தி பேச மாட்டோம், உங்களை பார்த்து தான் பேச போறோம். எங்க உணர்வுகள் அந்த மாதிரி, அதாவது நீங்க எந்த அளவுக்கு நிக்கிறீங்களோ அது கேட்பதான் புரிந்து கொண்டு பக்கத்துள்ளவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி கொஞ்சம் அப்படியே அமர்ந்திருக்க. நம்ம ஒரு சபையில ஒழுக்கம் இருக்குது, அந்த ஒழுக்கத்தோடு நாம் இங்கே அமர்ந்தால் 4 செய்திகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்றால் படிக்கிற ஆர்வமானவங்க நிக்கிற நேரம் ஷைத்தான் இடையில பூந்து என்ன செஞ்சிருவான், அவங்களுக்கும் கேட்க விடாம ஆக்கிரும். அங்கால ஒரு ஆள் பேச கவனம் குறைஞ்சிடும். சரி, தாய்மார்ல நான் எதை சொல்ல வர்றேன்டா, பெருமானார் இதை சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்களும் யுத்தம் முடிச்சு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதை ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன். நம்ம பள்ளியில வந்து தொழுகையை பத்தி பேசலாம், நோம்பை பத்தி பேசலாம், ஹஜ்ஜை பத்தி பேசலாம், ஜக்காத்தை பத்தி பேசலாம். எதுக்கு இங்க வந்து பெருமானார் எதை பேசுறாங்க? இது நோம்பா, இது ஜக்காத்தா? நடந்த யுத்தத்தையே லைவ் பண்ணணும். வரட்டும், வந்த பிறகு கேட்டு பார்ப்போம். காலிது என்னப்பா நடந்துச்சு சொல்லுங்க, கேட்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் ஏன் இதை நிகழ்த்தினா? ஆல்ரெடி ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிப்பு கொடுத்து அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க மக்களுக்கு சொல்லிருங்க, மக்கள் சாட்சியாக இருக்கட்டும். ஊருக்கு வந்த பிறகு அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதும் அதுவும் உரசி பார்த்து கரெக்டா இருந்தா அவங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை உறுதியாகும்,
அட உலகத்துல காணாத ஒரு ஊரில் சொன்னது கச்சிதமா நடந்திருந்தா ரசூலுல்லாஹ் கபரை பத்தி பேசினார்களே, அது அப்படியே நடக்கும். மறுமை நாளில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த சபையில் நான் நிக்கிறமா பேச ஆரம்பிக்கிற நேரம் பெரிய பெரிய மூத்தவர்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்ற நேரம் சப்தம் உயருது. பெருமானார் துண்டு போட்டிருந்தாங்க, அது கீழே விழுகுது. மக்கள், ஒரு சஹாபி சொல்கிறார், மக்கள் தங்களுடைய கரங்களை எல்லாம் முகத்தை மறைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன் நமக்கு மறுமை என்ற அழ வரல? நாம் இன்னும் உறுதியாக நம்பவில்லை. அந்த இடத்தில் அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்பான் என்ற உணர்வு நமக்கு வருகிற நேரம் நமக்குள் அந்த பயம் வர ஆரம்பிக்கும். அந்த தோழர்களுக்கு ஏன் அந்த பயம் தெரியுமா? அந்த நேரங்களில் ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை சொன்னார்கள். அவங்க நேரடியா கண்ணால பார்த்தாங்க. எப்படிப்பா இவ்வளவு தொலைவு தூரத்தில் நடந்தது? பெருமானார் கரெக்டா சொன்னா, நம்ம காணாத மறுமையை பற்றி பெருமானார் பேசினால் அது நிச்சயம் நிச்சயம் நடக்க போகிறது. வந்தார்கள், கொலை செய்தவர்கள் வந்தார்கள், சொந்த பிள்ளையை புதைத்தவர்கள் வந்தார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அந்த பிள்ளை என்ன பாவம் செய்ததுன்னு எல்லாம் கேட்கிறான். என்ன பாவமாடா செஞ்சிச்சு, ஏண்டா கொண்டீங்க? உங்க கௌரவம் பெருசு. பொம்பளை பிள்ளையா வந்தா, ஆம்பளை பிள்ளைன்னா சிங்கம், பொம்பளை பிள்ளைன்னா அசிங்கமா நினைச்சு கொண்டீங்க. அந்த கொல்ற நேரம் அழாத வாப்பாமார்கள் பெருமானார் முன்னாடி வந்து அமர்ந்து விட்டு அழுதார்கள். தேம்பி தேம்பி அழுது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னோடு பேசுவானா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹ் என்னோடு பேசுவானா யா ரசூலல்லாஹ்னு கேட்டார்கள். கல்புகள் கரைந்து ஓடியது. ஏன் சகோதரர்களே, தாய்மார்களே, ஏன் இது நடக்குது என்று சொன்னா, அவங்க நிஜமாக மறுமை நாளை நம்பினார்கள். நாம நம்புறோமா? அந்த மறுமை நிகழ்வுகளை நான் நம்புறோமா? இஸ்லாம் மிக தெளிவாக மறுமையில சந்தேகம் வராத விதத்தில் அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்திருக்கிறாங்க. அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு நடக்கக்கூடியதை நிறைய பேசினாங்க. இன்னைக்கு போய் அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா கூடுதலா செலவழிப்பாங்க. எதுக்குப்பா செலவழிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அங்கால என்ன இருக்குது, இதுக்கு அங்கால என்ன இருக்குது, அவனுக்கு தேவை என்னன்னா உலகம் அதை இந்த அண்ட சராசரி என்ன சைஸ் கண்ணாடியை வச்சு பார்க்கறான். எவ்வளவு தூரத்துக்கு கேமரா தெரியுதோ அவ்வளவு தூரத்துக்கு அனுப்புறான். அனுப்பி அனுப்பி பார்க்கறான், அது பெருசாவே போகுது. எப்பா முடியலையாப்பா, அவனுக்கு தெரியல. ஏன்னா இது கங்கால என்ன, அதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் அவ்வளவு செலவழிக்குது, பில்லியன் டாலர் செலவழிக்குது. ஏன் இவ்வளவு பணம் வேண்டா? ரொக்கெட் அனுப்புறான், போய் பார்த்துட்டு பாப்பான்றான். இது கங்கால என்னப்பா இருக்குது? மனுஷன் இருக்கிறான எங்கேயாவது? எங்களை மாதிரி உயிரினம் இருக்குதா? எட்டி பார்க்கறான், சந்திர மண்டலத்துல இல்ல. செவ்வாய போய் பார்க்கறான், அதுல இல்ல. எதுலையுமே மனுஷன் இல்ல. எங்களுக்கு என்னப்பா நடக்குது? நாங்க வாழ்றோம், செத்து போறோம், என்ன ஆகுது? அவர்களுக்கு தெரியல. படைத்தவனை பார்க்க துடிக்கிறார்கள், ஆனால் படைத்தவனை தெரியல அவர்களுக்கு. இப்பதான் நாம முஸ்லிம்கள், எங்களுக்கு நிஜமா தெரியும் இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அமெரிக்கா தேடி பார்க்கிறான், அவனுக்கு எதுவுமே தெரியல. போக 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 அந்த சராசரம் அது பெருசாகிட்டே போற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து நடக்க போவதை பெருமானார் சொன்னார்கள். அந்த சபையிலே நானும் நீங்களும் இருக்கிற வேலையை இப்பொழுது கற்பனை பண்ணி பாருங்க. வெறுமனை இந்த உரையை சும்மா கேட்காதீங்க. அந்த சபையில நாம இருக்கிற நேரம் எப்படி இருக்கும்? மறுமை விசாரணையும் நாங்களும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் மௌத்தாகிறோம். பேசுகிற நான் மௌத்தாகிருவேன், கேட்கிற நீங்க மௌத்தாயிருவீங்க. எங்களை கொண்டு போய் ஆறடி கபர்ல வச்சிருவாங்க. எல்லாரும் அழுவாங்க, 4 பேர் அழுவாங்க, எல்லாரும் வீடு திரும்பிடுவாங்க. கபர் விசாரணை ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு திடீரென்று மறுமை நாள் சம்பவிக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சன்னிதானத்துக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கிற நாள் நானும் நீங்களும் முளைப்போம். உலகத்தில் ஆதி மனிதர்கள் எல்லாரும் முளைப்பாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, எல்லாரும் ஓடுவாங்க.
எங்க ஓடுறாங்கன்னா அல்லாஹ்வோட சன்னிதானத்துக்கு ஓடுவாங்க. யா நப்சி யா நப்சி, என் ஆன்மாவே என் ஆன்மாவண்டி எல்லாரும் ஓடுவாங்க. பெருமானார் அந்த கதையை சொல்லிட்டே வராங்க. நான் இருப்பேன், நீங்க இருப்பீங்க, எல்லாரும் இருப்பீங்க. உங்க புள்ள இருக்கும், உங்க வாப்பா உம்மா இருப்பாங்க, உங்க கணவர் இருப்பாங்க, எல்லாரும் அங்க நிற்பாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு முளைச்சி அப்ப எப்படி இருக்கும், அல்லாஹ் வரப்போறான்னு செய்தி வரும். அல்லாஹ் வரப்போகிறான்னு ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாம் ஓடுவோம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யாரும் உடுத்திருக்க மாட்டீங்க, உங்க மேனியில ஒரு துண்டு புடவை இருக்காது, காலில் செருப்பு இருக்காது, எதையுமே உடுத்திருக்க மாட்டீங்க. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் பேசுறதை கேட்டுட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யாருமே ஒண்ணுமே உடுத்திருக்காட்டி ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்வாங்களே யா ரசூலல்லாஹ், அபத்தம் தெரியுமே யா ரசூலல்லாஹ், வெட்கமா இருக்குமே யா ரசூலல்லாஹ். ஏன் கேட்கிறாங்கன்னா, இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்த ஆடை எப்படி நீங்க முழுக்க மறைக்கணும், எல்லாத்தையும் மறைக்கணும் சொன்ன இஸ்லாம் மறுமை நாளில் பெண்களுக்கு ஹிஜாபோடு ஹிஜாப் அணிவித்து எழுப்ப மாட்டான்ல, நிர்வாணிகளாக அத்தனை பேரை எழுப்பப்படுவாங்க. ஆயிஷா அம்மா பெருமானாரை நிப்பாட்டி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்களா யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்வாங்களே யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆயிஷா அது அப்படி எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, யாருக்கும் எதுவும் தெரியாது, யா நப்சி யா நப்சி, என் முடிவு என்ன என் முடிவு என்று ஓடுற நேரம், யாரும் எதையும் பார்த்து கொள்ள மாட்டாங்க, என் முடிவு என்ன டென்ஷன்ல நிற்பாங்க. அல்லாஹ் வரப்போகிறான் என்கிற நேரம் எல்லா ஜனாதிபதிமார்களும், எல்லா பிரதமரும், எல்லா மந்திரிகளும், எல்லா பணக்காரர்களும், நபிமார்களும் அங்க நிற்பாங்க. ஒருவருக்கு கூட ட்ரெஸ் இருக்காது, எந்த நபிக்கும் ட்ரெஸ் இருக்காது. எப்படி நம்ம உலகத்துல பிறக்கிற நேரம் ஒரு அணையாட துண்டு கூட இல்லாமல் பிறக்கிறோமோ, பிறகுதான் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதி பிறந்துட்டாரு, பிறக்க போக பம்பஸ் போட்டா பிறப்பாரு. பிற்காலத்தில் அவர் ஜனாதிபதி பிளேசர் உடுத்து டை போட்டிருப்பாரு. அவர் பிறப்பிலையும் அவர் நிர்வாணமா தான் பிறந்தாரு. மறுமை நாளில் அந்த மாதிரி எல்லாரும் சின்னதா நிக்க மாட்டோம், நிர்வாணிகளாக பெரியவர்களாக நிக்கிற நேரம் என்னுடைய ஆன்மாவே என் நிலைமை என்ன. இது சாதாரண பதட்டமா நினைக்காதீங்க. வீட்டுல போலீசார் சிஐடி வந்து தட்டி உங்களை விசாரிக்கிற நேரம் வர்ற பதட்டம் மாதிரி நினைக்காதீங்க. ரப்புல் ஆலமீன் பெருமானாருடைய முகம் அப்படியே சிவந்துரும், அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல் உயர்ந்துரும். மறுமை என்பது மிக பயங்கரமான நாளாக பெருமானார் பேசுவார்கள். அப்ப குர்ஆன் சொல்லுது, வாப்பா அங்க நிக்கிறார், மகன் இங்க, உம்மா அங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு எல்லாரும் மரணித்து அந்த மறுமை மைதானத்திலே மகிஷர் மைதானத்தில் சந்திக்கிற நேரம், உம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படிமா அவங்கள முஆனகா பண்ணி முசாஃபா செஞ்சு அவங்களோட பேசுவாங்களான்னு கேட்டு